எங்கள் டிவிஷனில் வந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த மழையால் வந்து கிட்டத்தட்ட 110 குடும்பத்துக்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு 50க்கு ஏறத்தாழ 50 வீடுகளுக்கு தண்ணி போயிருக்கு. கடையில் இதில் இருக்கிற ஒரு கடையில் விற்பனைக்கு திறக்க இயலாது. அதுதான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அன்னையோர் ஆளியால் சூப்பர் கப் மோட்டுச்சுக்கில் நல்லூர் அடியில் பின்பக்கம் இருக்கிற ஒரு வீட்டு தான் போய்கொண்டிருக்கோம். ஐயோட காய்ச்சி வந்து நாங்கள் வணக்கம் உறவுகளே. இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாருக்குமே தெரியும் வந்து இந்த பெங்கல் புயல் மற்றது கனமழை காரணமாகவும் நாட்டில் பல இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. பல இடங்களுக்கு பல வீடுகளுக்கு ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு வந்து வெள்ள நீர் வந்து புகுந்திருக்குது. அது மட்டக்களப்பு, மன்னார், யாழ்ப்பாணம் பல மாவட்டங்களில், நான் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களை சொல்கிறேன். நான் கூடுதலாக பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு, அடுத்தது வந்து யாழ்ப்பாணத்துலேயும் தற்பொழுது வந்து பல இடங்களில் நேற்றிரவு இந்த மலையிலோடு வந்து பல இடங்களில் வந்து வெள்ளம் ஏற்பட்டிருக்குது. இப்போ நான் எங்கே காட்சிப்படுத்த வந்து நிற்கிறேன்னு சொன்னால், நல்லூர் அடியில் நல்லூர் கோயிலை சுத்தவரை இருக்கிற பல வீடுகள், நல்லூர் கோயிலோட சுத்தவரை இருக்கிற கடைகள் எல்லாத்திலையும் வந்து வெள்ள நீர் புகுந்திருக்கு. அது நேற்று இரவுலேருந்து புகுந்துட்டுது. நான் நேற்று பல இடங்களில் வேறு இடங்களில் இருந்தபடியாக இன்றைய தான் வந்து நிற்கிறேன். அந்த காணொலி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிகளில் போகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அன்னையோர் ஆளியால் சூப்பர் கப் மோட்டுச்சுக்கில் போனவர் நின்று போச்சு. என்னென்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே எல்லா பைக்கும் நம்பி போயிடாது. நாங்களும் ரயசனாக நிற்கிறோம், என்னென்று உள்ளே போமா விடுவோமான்னு சொல்லி வந்து என்ன பிரச்சனை, உள்ளே போய்க்க நிப்பாட்டக்கூடாது. ஸ்லோ பண்ணி நிப்பாட்டினா நொக்கடிச்சு நிற்கும், ப்ளக்குக்கு தண்ணி போயிடும். மற்றது பின் சைலஞ்சருக்கு தண்ணி இழுத்துண்டா சரி உள்ளே இன்ஜினுக்கு போயிடும். சூப்பர் கப் மோட்டுச்சுக்கிலுக்கு தண்ணி போயிடுது. நீங்கள் ஊட்டி கொண்டு திரும்பி வரேன். நாங்கள சரியான ஆழம் போடு. மற்ற தண்ணி நேற்று முந்தாதெல்லாம் இந்த கோயிலில் முன்பக்கம் நின்று தான், இன்றே கொஞ்சம் இந்த பக்கம் குறைஞ்சிட்டுது. ஆனால் கோயிலில் இந்த பக்கம் இடது பக்கம் கோபுரம் பக்கம் நிற்கிது தண்ணி. மற்ற வீடுகளுக்கெல்லாம் தண்ணி போயிட்டு தான். எல்லா இடம் போய் பார்ப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்களே.
இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நல்லூர் கோயில் வீதி வழியே நிற்கிற, நல்லூரை சுற்றி நிற்கிற வெள்ளம் தான். நேற்றையிலிருந்து இந்த வெள்ளம் அப்படியே நிற்கிது. நான் நினைக்கிறேன் தண்ணின்னு ஓடையில் ஒரு பக்கம் ஓடுறக்கூடிய வழி இல்லை. இதுக்குள்ள போகிற சரியான சவாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிச்சுக்கிற கொண்டு போகிறோம். அண்ணா ஒதுக்க வச்சு சாட்டை நிப்பாட்டேங்கோ, தண்ணி போயிடுமாக்கா, தண்ணி போயிட்டு நிறைய. என்னென்னு சொன்னால் பலருடைய மோட்டர் வெஹிக்கிள் வாகனமெல்லாம் இதுக்கு தண்ணி போய் நிற்கிது. ஸ்டார்டரோட நிப்பாட்டினா தெரிஞ்சு. இந்த பக்கம் காட்டுறேன், இந்த பக்கம் காட்டுறேன். நல்லூர் உள்ள சுத்தவரை இருக்கிற கடைகள் வீடுகள் எல்லாத்துக்குள்ளேயும் தண்ணி பூந்துட்டுது. இப்போ நாங்கள் வந்து நான் நினைக்கிறேன், நானே தாமதமாக தான் இதை காட்சிப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன். நேற்றையிலிருந்து இந்த தண்ணி அப்படியா நிற்கிது. இன்றைய பொழுதுல இப்போ நாங்கள் வந்து நிற்கிற நேரம் வந்து மதிய பொழுது 11 மணி. இந்த நேரத்தில் மழை பெய்யாதபடியாக இனி கொஞ்சம் தண்ணி குறையிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பத்திரங்கள் அது ஓடுறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனாலும் என்னென்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் எல்லா இடம் வந்து மதில்கள் அதில் இருக்கபடியாக தண்ணி இப்போதைக்கு குறையிறக்கூடிய வாய்ப்பு குறைவு. இப்போ பாருங்க, இந்த கடையில் பாருங்க, இதில் இந்த கடைகளில் இந்த ரியோ ஐஸ்கிரீமுக்கு பக்கத்தில் இருக்க கடைகள் எல்லாத்துக்கும் தண்ணி. சாப்பாடு கடைங்க தண்ணி. திலிவண்ணாண்ட இதை சுத்தவரை அந்த குளமே மூடி போடும். இந்த ரியோ ஐஸ்கிரீமே தண்ணிக்கலாம் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து இந்த ரியோ ஐஸ்கிரீம் கடைக்கு பக்கத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா அங்கால ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் ஃபுல்லாக முட்டி இஞ்சாலையெல்லாம் தண்ணி மோய் வந்திருக்குது. இஞ்சால திலிவண்ணாண்ட நினைவோட சுத்தவரை தண்ணி நிற்கிது. அங்கால இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் தண்ணி. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் மண்டபம், அந்த இங்கே நல்லூரில் மாவீரனால் செய்யப்பட்ட அந்த மண்டபம் இருக்குது தண்ணி. மாவீரர் நினைவு இந்த படங்கள் மாவீரருடைய ஃபுல்லாக நினைவு நடந்த நல்லூர் அடியிலே ஃபுல்லாக தண்ணி. அந்த இருக்கிற அந்த பாருங்க தற்காலிகமாக்கப்பட்ட கொட்டை ஃபுல்லாக தண்ணி. நல்லூர் அடியே சுத்தியே இல்லாத தண்ணி தான் நிற்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது எல்லாருக்கும் காணொலியில் பார்க்க விளாங்க. நான் நினைக்கிறேன்னா தண்ணி குளம் இஞ்சால இங்கே போகிறதுக்கு வழி ரேட்டு இங்கே இருந்து அங்கால என்ன பாரதியார் சிலை இருக்கு மட்டும் தண்ணி தாங்க என்ன. அது மட்டும் பின்பக்கம் பாருங்க அதே மாதிரி தான். இப்போ குறைஞ்சிட்டு தெரியுமா? அப்போ விடிய விடியெல்லாம் அதிகளவாக இருந்தது. அண்ணன் டவுட் தானே போவாங்க. போகாது இந்த கரையால் போகலாம், இதால் போவாங்க. இதுக்குலால ஒரு போகலாம். நாங்கள் மோட்டர் வந்தாங்க இதுக்குள்ள ஆட்டோ ஒரு போகுது, கொஞ்சம் ஆழம் கூட தான். ஆனா அதுவும் சொல்லி கொண்டு இந்த பக்கம் 2-3 பேர் பைக் இதாயிடும் நொக்கடிச்சிட்டு. டயர்ஸே வந்து அரைவாசி டயர் மூழ்கி தான் வருது. ஆனா ஆட்டோக்கே தண்ணி போகும். 2 வாரம் அங்கே ஆட்டோ சில்லு வந்து ஃபுல்லா இதில் ஒரு ஐயா வந்து பெரிய கஷ்டப்பட்டு வந்து மோட்டர் சைக்கிள் வரைக்க நீ ஸ்லோ பண்ணா சரி நின்று மண்ணைக்கு நிப்பாட்ட கூட நிப்பாட்டினா ஆபத்து தான். ஒரு இடம் நிப்பாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணமோ துளைஞ்சுது. இந்த உள்ள கட்டாயம் சைலன்ஸ் இருக்கலாம் தண்ணி போயிடும். மற்ற இது பிளக்ல இப்போ தண்ணி பட்டாலும் நின்றும். ஓ பிளக்ல வந்து மூடி இருக்கிற வாகனங்களுக்கு பரவாயில்ல, ஓப்பன் பிளக் ஓப்பன் ஆகிருக்கிற வாகனங்களுக்கு ஆபத்து தான். யாரும் ஒரு பைக் நின்று போச்சு, நிப்பாட்டக்கூடாது. உண்மையாக சரியான கஷ்டப்படுறாங்க இல்லாடாம.
வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, நீங்க நல்லூரோடி தானோ? நல்லூரி தான். இங்கே வேலை செய்றீங்களா? இங்கே இருக்கிறோம். நான் கடையில் வேலை செய்வேன். இங்கே கடையில் வேலை செய்யும். ஆமாம். எப்போ பிடிச்சி இப்போ வெள்ளம் இப்படி இவ்வளோ ஒரு 5 நாளாக ஆகுது. 5 நாளாக வெள்ளம் இப்படி நாங்கள் என்ன சொன்னால் நல்லூரோடி சுத்தம் 10 நாள் 5 நாளாக இருக்குது. ஆமாம் ஆமாம். 5 நாளாக வெள்ளம் இன்றைய கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நேற்று முந்தின எல்லாம் வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி வந்துட்டு உள்ளும். ஜனங்கள்லாம் நான் பார்த்து கொண்டு வந்தோம். இப்போ உடம்பு 10 மாதிரி கிடக்கு. இங்கே இந்த சைட் கொஞ்சம் பற்றி இருக்கு, அங்கால பத்து இல்லை. இதில் என்ன எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும்? இதுக்குள்ள ஒரு 15 குடும்பம் ஒளிமிச்சு பின்பக்கம். பின்பக்கம் வீட்டுக்கு ஃபுல்லாக போயிட்டு. ஆமாம் ஆமாம். உள்ளுக்கெல்லாம் போட்டு. ஏன் அப்படி ஏன் இப்படி ஒரு காலம் இப்படி குளத்துக்கு தண்ணி முந்தையும் ஒரு சில வருஷங்கள் வந்தால் குளத்துக்கு வரையும் இந்த முறை கொஞ்சம் மழையால் கூட தானே. அதில் ஜனம் கொஞ்சம் பள்ளக்காணிகள் அதில் ஜனம் கொஞ்சம் ஒளிம்பி வேறு வீடுகளை போட்டு. இப்போ தண்ணி இப்போ இனி 10 ரூபாய்க்கு என்ன பாலி? இப்போ இதை 10 ரூபாது கடல் கொஞ்சம் குறைஞ்சா தான் ஓடி தள்ளும். இல்லாட்டி இப்படியா தான். இந்த தண்ணி எங்கே போய் சேரும்? மிஞ்சால இது கடலுக்கு தான் போகுது. கடலுக்கு எந்த பக்கத்துக்கு? இஞ்சால மேற்கு பக்கம். பக்கத்தில் குளங்கள் ஒன்றும் இல்லையே தான்? பல குளமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. பார்த்து நான் இந்த ரியோ அதுக்கு முன்னுக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இப்போ கடையிலுக்கெல்லாம் சாமானெல்லாம் நினைஞ்சிருக்கணும். இல்லை கடையிலுக்கு வேற இல்லை பெருசாக. வீடுகளுக்கு ஏறி இருக்கு. வீடுகள் கொஞ்சம் பள்ளங்கள், கடையில் கொஞ்சம் ஈரமானபடியாக வேறு. எல்லாம் நேற்று இந்த படிக்கு மேலே நின்ற தண்ணி. இந்த படிக்கு மேலே நின்றது. இந்த படிக்கு மேலே இந்த கொஞ்சம் குறைஞ்சி. ஆனால் அந்த நாங்கள் இப்போ முடிச்சுக்கல வந்து சரியா கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அங்காலே ஆமாம். கூட வீடு பக்கத்துலேயே வீடு வாங்க. வாங்க உள்ளுக்கு வாங்க. அப்பா இங்கே வீட்டுக்கெல்லாம் தண்ணி? இங்கே எல்லாம் தண்ணியாக இருக்கு. சரி நான் இன்னைக்கு இது கடிக்குதோ? இல்லை கிடைக்காது. வாங்க. இங்கே நல்லூர் அடியில் பின்பக்கம் இருக்கிற ஒரு வீட்டு தான் போய்கொண்டிருக்கோம். ஐயோட காய்ச்சி வந்து நாங்கள் ஃபுல்லாகவே தண்ணி தான். தண்ணி இப்போ இது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி வத்தி இருக்கு இடத்துல. இதெல்லாம் தண்ணி அப்படி. இது ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்கு. எல்லாம் சேரு சுரியா. வாங்க அக்கா. இருக்கிறேன். அப்படி வாங்க. இருக்கணும். இப்படி வாங்க. எல்லாம் ஒரே தண்ணிகள். அது மரம் பிறண்டு இருக்கு. அந்த கோழி எல்லாத்துலாம் பாருங்க போல தண்ணி போறதுக்கு வழி இல்லையே. போறதுக்கு வழி இல்லையோ? அங்கெல்லாம் தண்ணி நின்று கொஞ்சம் குறைஞ்சி வந்து அப்படியே நிக்குதே குளம். இது சரியான ஆளுவாங்க பள்ளம் இதுக்குள்ளே நின்றுது. இல்லை அங்கே வீடு எல்லாம் போகணும். அதான் எல்லாம் அரை மட்டும் பிள்ளை இருக்கு. இப்போ இது முதல்ல வந்திருக்கா உங்களுக்கு இப்படி தண்ணி? இல்லை 10 வருஷத்துக்கு முதல் இருந்தது. நாங்கள் இப்போ புறாதான் வந்தனால 10 வருஷத்துக்கு முதல் இப்படி வந்து அந்த வீட்டுக்கார சொன்ன முந்தின நாள் இரவே போய் அதெல்லாம் போட்டோம். எங்கேயாவது கூட எல்லாம் போட்டு யாரும் வந்து பார்த்தாங்களா? ஒரு தான் வந்து பார்த்தேன். இப்போ இப்படியே நிற்கிதே போகிற அங்கால இப்போ எல்லாம் நிற்கிற முழு வீட்டையும் தண்ணி அங்காலே எல்லாம் ஆக்கள் கீழே இல்லை பாருங்க. நல்லூர் அடியை சுத்தவரை இருக்கிற வீடுகளில் வந்து இந்த மேல் மாடி வீடுகளில் மட்டும்தான் ஆக்கிரமிக்கும். மற்ற இடங்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய நிலைமையில இல்லை. இப்போ இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக ஏறி ஈரத்தோடு நிற்கிற மற்றெல்லாம் வந்து இந்த கட்டிலுக்கு மேலே வைக்கப்பட்டிருக்குது. கண்ணுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த சுவருக்கங்கால தண்ணி போகிறக்கூடிய வழி இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தானே சொல்கிறேன். தண்ணி ஓடி போகிறக்கூடிய வழிகள் இல்லாமல் இருக்குது. எல்லா இடம் வந்து கடைகள் சுத்தவரை எல்லாம் இருக்கிற கட்டணங்கள் இருக்கக்கூடிய தண்ணி போகிறக்கூடிய வழி இல்லை. இப்போ ஒரு அந்த ஐயா சொன்னேன்னா 5-6 நாளாக தண்ணி நிற்கன்னு சொல்லி. மற்ற நான் கன்னடத்தை பார்த்தேன். நான் காணொலியெல்லாம் பார்த்தா நேற்றையிலேருந்து நிறைய தண்ணி நின்று இருக்குது. இவ்வளோ நாள் இப்போ இவ்வளோ நேரத்துக்கு தண்ணி ஓடாமல் இருக்கு. இப்போ விடியெல்லாம் அவ்வளோ மழை பெய்யல. ஆனால் தண்ணி ஓடை. அந்த குளம் முட்டி போய் கிடக்கு. இப்படித்தான் வந்து நிலப்பாடு. ஒவ்வொரு இடங்களும் என்ன செய்யறேன்னு தெரியாமல் அனர்த்தம் ஏற்பட்டிருக்குது. இது இப்போ ஒரு சரியான வடிகால அமைப்பு பெறணும். அல்லது எதிர்காலத்திலே எப்படியான மழை இந்த முறை சொன்ன மாதிரி சொன்னால் இந்த புயல் கனமழை காரணமாக தான் அதிகளவான தண்ணி வந்திருக்கோம். அந்த அம்மா சொன்னேன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்குன்னு சொல்லி. நன்றி. நிப்பாட்டினா துளைஞ்சிது வாகனங்கள். இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்காக போனாங்க. ஆனால் பெரும்பாலான வீடுகள் சுத்தவரை வீடு எல்லாம் வந்து இடமேந்து போயிட்டோமா. மற்ற மாடி வீடுகளை மட்டும் தான் ஆக்கள் வைக்கணும். பெரும்பாலான நல்லூர் சுத்தவரை இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து தண்ணி வந்துட்டு.
இதால போறேன் அதால போங்க நிப்பாட்டாங்க பைக் நிப்பாட்டிங்கன்னா கனவெட்ட இதாகிடும் தண்ணி போகுது இதால போயிட்டாங்க அது கொஞ்சம் ஓரளவு போக்கு உங்களோட பைக்கில் போகணும் நிப்பாட்ட அடிச்சு பெரிய வாகனமே திருப்பி கொண்டு போகிறோம் பயத்து என்னன்னு சொன்னா உண்மையாவே போன்மோல் வாராக்களுக்கு எங்க இதால போகணும்னு தெரியும் நாங்களே பெரிய ஜோஜோஜம் அந்த கண்ணீர் நின்று பார்த்துட்டு தான் உள்ள இறங்கினாங்க ஆளை வரியாம வீதியில இந்த பக்கம் கூட நிக்குது இந்த பக்கம் நடுவில் அரிச்சிருக்கன்னு தெரியல சில பேர்ட்ட பைக் வந்து பிழைக்குது வாகனம் பிழைச்சி எல்லாம் ஓடினோம் நாங்கள் தெரியப்படுத்துறேன் என்னன்னு சொன்னா நல்லூர் பக்கம் பாராக்கள் அதாவது யாழ் நகர் பக்கம் பாராக்கள் வந்து நல்லூர் வீதியில வாரான்னு சொன்னா தயவு செய்து வராதுங்க சுற்றி வாங்க இப்போதைக்கு இல்லாட்டி போராக்கள் வந்து பார்த்து தான் போகணும் தண்ணின்னு மத்தே இல்லை ஏன்னா நேற்றையிலேருந்து இப்போ சில பேர் நேற்றைய காணொலி போட்டாங்க நேற்றையிலேருந்தே வந்து தண்ணி நிற்கிது இப்போ வரைக்கும் பெருசா ஓட இல்லை ரோடே தெரியல உண்மைதான் லிங்கரும் கூபாருக்கே மட்டும் தண்ணி போனதா மட்டும் இப்போ பத்தி இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த படி கீழ்பாடி தாண்டி தான் நிக்குது முதல் கூட நின்று முதல் போயிருக்கும் அப்ப அந்த பக்கத்துக்கு போவோம் கடைக்கு போயிட்டு பாருங்க இந்த அண்ணன் கடையில அரைவாசி சாமான் வந்து தண்ணிக்க நினைஞ்சிட்டு தான் அக்குட்டையும் பிச்சு மணி வணக்கம் அண்ணா ஓ வணக்கம் சொல்லுங்க இப்படி கடைக்கு மூணு கடைக்கு தண்ணியா கிடக்கு தண்ணியா கிடக்குது ஒன்றும் செய்யலா போச்சு வெள்ளம் வெள்ளம் வரைக்கும் நின்றுங்களா நேற்று தானே வந்தேன் வெள்ளம் நேற்றைக்கு வந்தது நேற்று இரவு வாங்க இப்ப என்னென்ன உள்ள எல்லாம் இந்த இதுல எல்லாம் நினைஞ்சு வைக்கணும் எல்லாம் நினைஞ்சு போச்சுது மற்ற முக்கால்வாசி கிட்ட சரி சாமான் எல்லாம் நஷ்டம் எடுத்தாங்க யாரும் வந்து பார்த்தாங்களா ஓ வேற வந்து பார்த்து அப்படி என்ன சொல்றாங்க வேற ஒரு எல்லா கடையில தான் எல்லாம் பூந்துருக்கு எல்லா கடையாக முழு கடைக்கு முழு கடையிலும் இல்லை மற்ற வீடுகள் மற்ற அப்படி தண்ணி ஏன் போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒன்று இப்படி நிற்குது பள்ளங்கள் ஃபுல்லாக பள்ளங்கள் அதாவது ரோட்டு உயர்த்தினா தான் இங்கே இதை உயர்த்தி இதை கட்டால உயர்த்தி செய்யலாம் தண்ணி போகக்கூடிய நேரம் தான் இதாக கிடக்கு இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு அந்த கடையில் பாருங்க எப்படி நிற்கணும் உள்ளுக்கு போவோம் இப்போ கொஞ்சம் மத்தியே விளத்துக்கண்டா முதல்ல உள்ள போயிருக்கு நேற்று உள்ள சரி குடிநீர் கரையை தண்ணி சப்ளைக்கே தண்ணி கொடுத்துருக்கு நாங்கள் இதாக பார்க்குறோம் எவ்வளோ கரைக்க விஷயம் அதுதான் எவ்வளோ சொத்து அணியாக போய் பிரதானமா கூடுதலா தண்ணி நிக்கிற இடம் படங்கள்ல என்ன இதான் அதிகமா இருக்கு பின்பக்கம் இருக்கிற கோபுரத்தின் இடது பக்கம் இருக்கிற கோபுர வாசல் தான் வந்து வாசல் தான் கூடுதலா தண்ணி நிக்குது அது மாதிரி இந்த ஒழுங்க இருக்கு தானே கோவில் வீதி இருக்கு கோவில் வீதிக்கே ஃபுல்லா தண்ணி இதுல நடக்கலாம் இருக்கு மாதிரி என்ன சரியான விளக்கு இதா கிடக்கு என்ன உண்மையாவோ மோட்டர் சைக்கிள்ல போற ஆள் சொல்லி கொண்டு போகுது இதுக்குள்ள காணி 1.5 கோடியாமண்டு ஆள் நக்கலா சொல்லி கொண்டு போகுது ஏன்னா தண்ணி நிக்கிற காணி 1.5 கோடி என்னோடய சொல்லி கொண்டு போகுது எங்களுக்கு வேண்டாம் உண்மைதான் இது முக்கியமான ஒரு வீதி என்ன அதுதான் இதுக்கெல்லாம் முக்கியமான இதுகள் எல்லாம் இருக்குது அதுவும் எல்லாம் ஃபுல்லா பிரதான வீதி கோவில் வீதி நிலைமை தற்பொழுது இப்படி இருக்குது ஃபுல்லா தண்ணி நான் நினைக்கிறேன் கண்ணு கட்டின தூரத்துக்கு தண்ணியா தான் கிடக்குது நாங்கள் மோட்டர் சைக்கிள் கொண்டு வரலன்னு சொன்னா எங்க ஆழம் இருக்குது எங்க இது இருக்குன்னு தெரியல தண்ணி கூடுதலா இருக்குன்னா இப்ப கொண்டு தெரியுது இதெல்லாம் கடை இருக்கான்னு தண்ணி போயிருக்கு இதுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருக்கு ஓமா வணக்கம் நான் A108 சமுத்தி அபிவிருத்தி யோஜர் எங்கள் டிவிஷனில் வந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த மழையால் வந்து கிட்டத்தட்ட 110 குடும்பத்துக்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கு அதில் நாங்கள் நேற்று
உடனடி சேவையாக மத்தியானம் காலம் சாப்பிடக்கூடிய சனத்துக்கு எங்களோட இது கிராமத்தினுடைய சமூக செயல்பாட்டோடு செய்து அவங்க நாங்கள் இஎஸ்பி நாகரத்ன அவருடைய அனுசரணையில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80,000 பானம் ஏமம் பண்ணி கொடுத்து நாங்கள் அதே மாதிரி இன்றைக்கு அவை அந்த இஎஸ்பி நாகரத்னத்துடைய அவருடைய வழிகாட்டுதலில் எங்களோட சமூக செயல்பாட்டாளர்னு சொல்கிறது கௌசல்ஜி அதில் கடை வச்சிருக்கிறோம் HNB பேங்க் பக்கத்தில் அவாண்ட அனுசரணையோட கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ 80 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறோம் அதில் இன்னும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ டெக்டர் வந்துருக்கு நான் வேறு டிவிஷனுக்கு நாங்கள் இந்த 108 மட்டும் ஏன் பண்ணாமல் நான் வேறு பக்கத்து டிவிஷனுக்கும் அந்த யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவையோடு சேர்ந்து நாங்கள் சாப்பாட்டை நாங்கள் இந்த கிராமத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் கிராமங்களோடு சேர்த்து நாங்கள் சவுதித்தர் நாங்கள் சேர்ந்து வழங்கின்றோம். தொடர்ந்து இந்த வெள்ளம் 10 வரையும் அது அந்த செயற்பாட்டை செய்வதாக கூறியிருக்கிறார். இப்படி முதல் நடந்திருக்கு அவ்வளோத்துக்கு கிட்டத்தட்ட 2008 வந்தது நிசா புயல் நடந்த நேரம் புயல் வெள்ளம் வந்தது. அது பிறகு புயல் அன்னத்தம் வரையில் உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் எத்தனை குடும்பங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பத்துக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு. தண்ணி ஏன் வத்தாம இருக்குது? தண்ணின்னா குளத்தில் அந்த பிராமணக்கட்டு குளம்ன்றது அந்த ரியோ பக்கத்தில் அந்த ரியோ பக்கத்தில் குளம் வந்து அது நிரம்பி இப்போ வெளியாக அந்த அந்த அவுட்லைன் போயெல்லாம் தான் இந்த தண்ணி விழாலும் அங்கான் போச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ தொடர்ந்து மழை பெய்தபடியாக அந்த தண்ணி வெளியால் போயெல்லாம் வழியாக அப்படி நிற்குது. எதிர்காலத்தில் இப்போ 50 குடும்பங்கள் அடுத்தடுத்த திட்டம் என்ன? இப்போ என்னென்னா நான் இப்போ இதில் எங்களோட ஆணையாளரோட காய்ச்சிக்கிறேன். ஆணையாளராக கிருஷ்ணதோட காய்ச்சிக்கிறேன். அவர் இப்போ முதல் 2 தடவை காசு வந்து செய்யலாம் போட்டால் இனி வரும் காலங்களும் செய்து இந்த இதை அப்படி பிரச்சனை இல்லாமல் வருமென்று மாநகர ஆணையாளர் சொல்லியிருக்கிறார். சரியன் ஓகே. சாப்பாடுகள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே நானும் வேறு காணொலியில் பார்த்துட்டு யோசிச்சேன், இவ்வளோத்துக்கு தண்ணி நிற்க மாட்டேன் எதிர்பார்க்கல. நல்லூரில் நான் முதல் முறையாக பார்க்குறேன். ஏன்னா முதல் நினைக்கிறேன் 2018-19 நான் ஊடகத்தில் வேலை செய்ய இந்த காணொலியில் எடுக்க வந்திருக்கேன். அப்போ தண்ணி வந்தால் நான் இவ்வளோத்துக்கு நல்லூரை சுத்த வர இவ்வளோத்துக்கு பாதிக்கப்படையில. எந்த கண்ணால் நான் முதல் முறையாக பார்க்குறேன். நல்லூர் வீதியில் யாழ்ப்பாணத்தில் இவ்வளோத்துக்கு வெள்ளம் பாறது மக்களிடம் பேர்றது வர இதான் முதல் தடவை நினைக்கிறேன். ஆனால் நிசா புயலுக்கு முதல் வந்தேன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்லினோம். இந்த இவ்வாறான டிராக்டர்கள் மட்டும்தான் இதுக்குள்ள இப்போதைக்கு பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இலகுவாக பயணிக்கிறான். என்ன ராயசன்? மற்றவர்கள் எல்லாம் போகிறது சரியான கஷ்டம். வேறு நாங்கள் சொல்லியே ஆகணும். என்னென்னு சொன்னால் அந்த அக்கா கூட காட்சி எடுத்து தான் தெரியும். என்ன சொன்னால் ஏறத்தாழ 50 குடும்பங்கள் வரை பாதிக்கப்பட்டிருக்கோம். அதில் ஒரு சில இப்போ 15-20 குடும்பங்கள் தங்களோட பொருட்கள் எல்லாம் அந்த வீட்டை விட்டுட்டு வேறு இடங்களில் போய் தற்போது இடம் இருந்திருக்கணுமா. சிலர் வந்து தண்ணி வேற அதுக்கிட்ட மாதிரி பொருட்களை மேலே உயர்த்தி வச்சுட்டு இல்லை கட்டிலுக்கு மேலேயோ மேலே பிளாட்லையோ எங்கே வச்சுட்டு கொஞ்சம் பேர் இருக்கணுமா வீடை விட்டு போகாமல். சில பேர் மாடி வீடு, சில பேர் மாடி வீடுன்றபடியா நகரப்பகுதியில் சொன்னால் மாடி வீடுகள் இருக்கிறபடியா மாடி வீட்டில் தப்பிச்சு கொடுத்தோம். ஆனால் வீட்டின் கீழ் பகுதியில் தண்ணி நிற்கிது. நான் சொல்கிறத விட நாங்கள் நேரில் வந்து கதைக்கிறத விட இப்போ வர செய்தியில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்க தான் உண்மையில தெரியுது. கனடாங்களை வந்து கடைகளுக்கு பெரும்பாலான கடைகளுக்கு தண்ணி போயிருக்கு. நானே அந்த ராக்கியில் அதில் இருந்தால் மேல் பகுதியில் வைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் ஓகே. மற்றபடி நல்லூரில் தண்ணி போகக்கூடிய வாய்ப்பே இல்லை. நான் நிற்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ஒரு பக்கம் ஓடின மாதிரி தெரியல, குளம் மாதிரி அப்படியே நிற்குது. இப்போ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் நிற்கிற கோயில் வீதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பக்கம் போயில அப்படியே நிற்குது. பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணியை க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன இடங்களை செட் பண்ணி பிரயோசனமே இல்லை. இதில் போகுதுல ஒரு குளம் ஒன்று கிடக்குது. ரியோ குளம் இருக்குல்ல, அந்த குளம் இருக்குல்ல, அந்த குளத்துக்கு போகிற தண்ணி தான் இவ்வளவு. அந்த குளத்திலேருந்து வெளியில் போகிறதுக்கு பெரிய வாய்க்கால் இருக்குது. ஆனால் அரசடியில் போனோன்னா சின்ன வாய்க்கால், ஒரு அடி வாய்க்கால்லாம் இருக்குது. அதில் அந்த ஒரு அடி வாய்க்காலுக்குள்ளால தண்ணி போகாது. அதில் புல் அல்லாத எழுதுகள் எல்லாம் லொக்காகி அதெல்லாம் அடைஞ்சு போய் கிடக்குது. அப்படி வடிகால் அமைப்பு தான் பிரச்சனை. வடிகால் அமைப்பு தான் பிரச்சனை. இதில் போகிற ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த குளத்தை ஆழமாக்குறேன்னா அது இந்த கொள்ளளவும் காணாது. இப்போ அங்காள தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே விட்டோன்னே எல்லாம் ஒரே நேரத்தில் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் வெளியில் போயிடும். ஒரே அடியாக வந்தோன்னா அதில் தேங்கினோன்னா அதில் சின்ன ஒரு வாய்க்கால்லாம் அந்த பக்கம் இருக்குது. அதில் பார்க்க தெரியும் உங்களுக்கு. இதில் போக 11 அடி வாய்க்கால் இருக்குது. இதே வாய்க்கால்லாம் அந்த பக்கமும் இருக்குது. ஆனால் அரசடியில் பாரதியாட்ட சிலைக்கு முன்னால் போன உடனே ஒரு அடியாக போகுது கண்டுவிட்டாடி அங்கால. இப்போ அதில் அங்கால போய் இன்னும் போக இயலாது. மேல் தண்ணி மட்டும் சும்மா லைட்டை வைக்கணும். அது ஒன்றுமே செய்யலாம். வந்து இவ்வளோ நேரம் மழை பெருசா இல்லை, ஆனால் தண்ணி போகிற மாதிரி தெரியல. அதான் 4 குளத்துக்கு போய்த்தான் இது கடலுக்கு போகுது. அப்போ அந்த 4 குளத்துக்கும் போய் போகிறது சரியான சொல்லுவாங்க. இப்போ இந்த வடிகால் அமைப்போல் நல்ல வடிவாக நீட்டாக செஞ்சுச்சுன்னு சொன்னால் தண்டு வளம் இருக்கும். இதில் இருக்கிற ஆழம் வந்து இடுப்புக்கு மேலே இருக்குது. அந்த அதில் நெஞ்சளவுக்கு இருக்குது. ஆனால் அரசரிக்கு அங்கே அதில் போனால் அந்த அந்த வாய்க்கால்ன்ற அளவை சொல்கிறேன். வாய்க்கால்ன்ற மண் வந்து தண்ணி இதில் இடுப்புக்கு மேலே தண்ணி நின்றா அதில் இவ்வளோ அது ஒரு முக்காடி தண்ணி தான் அந்த இடத்துக்கு நிற்கும். அது நல்ல ஏற்றமாக தான் இறக்கி செய்திருக்கிறாங்க. அதை க்ளீன் பண்ணுவோம் இல்லை, அது ஃபுல்லாகவே மண்ணும் தூரம்
அது சனங்கள் குப்பையில எல்லாம் போட்டு 2 பக்கம் போடி இருக்குது. குப்பையில போட்டு எல்லாம் மூடிட்டு அரசாங்கம் இதுவரை வந்து இவங்க பார்க்குறாங்க இல்லையா, மேலால தண்ணி வருதுன்னு மொத்த வீடியோவும் அதான் கிடக்குது. ஆனால் எங்கே போகலாம், அந்த வாய்க்காலை க்ளீன் பண்ணி முதல்ல தண்ணியை வெளியில் அனுப்புவோம். அரசடியில் இருக்க வாய்க்கால் பெருப்பிச்சா வாய்க்கால் இந்த ஆரியவளத்துக்கு அங்கால ஒரு வாய்க்கால் இருக்குல்ல, அந்த வாய்க்காலால இவ்வளோ தண்ணியும் வெளியில போகும். அந்த வாய்க்கால அங்கதான் போகணும். அந்த வாய்க்கால பாருங்க இவ்வளோ தண்ணி நிற்க மாட்டோம், கொஞ்சம் தான் நிற்கும் தண்ணி மெது மெதுவாக போயிருக்கு. அதை க்ளீன் பண்ணி விட்டாங்களாண்டா இதெல்லாம் நிற்காது தண்ணி. ஒரு பெய்கிற மழை உடனே போயிடும். அரைஞ்ச மட்டும் இது எப்போ ஓடிச்சு நிற்கி தண்ணி? இது எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்றைக்கு பெஞ்ச இப்போ மழை பெஞ்சிருக்காங்க எத்தனை வருஷமா இருக்கின்றது? இல்லை இப்போ இந்த முறை எப்படி கூடுதலாக வந்திருக்கின்ற? இல்லை ஒவ்வொரு வருஷமும் வரும் தண்ணி. இப்போ நிசா விட ஒரு அடி குறைவாக தான் இந்த முறை வந்திருக்கு. நிசா வெள்ளம் வந்து அதை விட ஒரு அடி குறைவாக தான் வந்திருக்கு. ஆனால் இது ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் தண்ணி வந்து நின்று போகும். எனக்கு தெரிஞ்ச 40 வயசுனா எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமா இதே பிரச்சனை தான். இதே அரசாங்கம் மாறுது, அவங்க வந்து செய்கிறன்றாங்க. ஒன்றும் அந்த என்ன சொல்றது, அத்திவாரத்தை கண்டு அதை செய்வ மாட்டேன். நிலையான ஒரு தீர்வு இல்லை. இப்போ அந்த 10 லட்சம் ரூபா செலவழிச்சாங்க இந்த குளத்துக்கு. மேலேக்க புல்லு வலுதுல மட்டும் எடுத்து எல்லாம் வெளியில ஓட்டுட்டு போட்டான். அடிச்சு கொண்டு போகிற தண்ணியில எல்லாம் போகும் தானே உள்ளுக்குள்ள. அதுக்கு இப்போ நாயல் பூனை எல்லாம் செத்து கிடக்கு, அந்த குளத்துக்குள்ள வந்து எல்லாம் செத்து கிடக்குது. அதெல்லாம் கண்டுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. நாங்களும் அந்த இடத்துல இருக்கிறோம், ரியோ குளத்துக்கிட்ட தான் இருக்கிறோம். அதுக்குள்ள தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் இதே மாதிரி வேற எங்கே வெள்ளம் இருக்கா? இப்போ இல்லை, இப்போ இருக்கிற வெள்ளம்னா அந்த ஒவ்வொரு குளத்துக்கு பக்கத்துலேயும் இப்படி இருக்குது. ஆனால் இவ்வளவு பெருசாக நல்லூரில் இருக்கிற மாதிரி இருக்காது அங்கால சைடு. அதெல்லாம் சின்ன சின்ன பள்ளத்துக்குள்ள அவங்க குளத்தோட வீடு கட்டியிருப்பாங்க. இது டவுனுக்குள்ளே இருக்குது. இந்த குளத்தை க்ளீன் வடிகாலம் இப்போ நீட்டாக செய்தாங்களா நீட்டாக போயிடும் இந்த குளங்கள் எல்லாம். அதுக்குரிய வேலையை இருக்க பார்க்க சொன்னீங்க. அந்த பாரதி அரசில் அந்த சைட்டால் போய் அப்படி அரசடிக்க போய் அப்படி அங்கால அம்மா அப்படி ஒவ்வொரு குளமாக போய் தான் நாங்கள் போவோம். ஓகே பார்த்தா சரியா? உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரதான பகுதியில் இருக்குது நல்லூர். நல்லூரில் இப்படி தண்ணி நிற்கிறது. மக்கள் அனைவருமே வந்து பெரிய ஒரு அவலத்தோட பயணிக்கிறேன், மசோரியத்தோட பயணிக்கிறேன். இதால் பயணிக்கிறாங்க பெரிய கஷ்டப்பட்டு. வாகனங்கள்லாம் உண்மையாகவே எப்படி தண்ணி போனால் நிற்கிற மாதிரி இல்லை, அவ்வளோத்துக்கு பழுதாகும். நிறைய வருத்தங்களும் வந்துடும். இது எங்கே இந்த கழிவு தண்ணி வருது, எங்கே இந்த போகுதுன்னு தெரியாது. என்ன அதான் இது. ஆனா இந்த போது இன்னும் கூட தானே கடல் வந்து ஒரு கிட்டவாதான் இருக்கு. வடிகால் அமைப்பு இருந்தா ஓடிடும். இதெல்லாம் பாருங்க வீடுக்குள்ள தண்ணி. வன்னி பக்கம் முன்னாலும் பரவாயில்லை, கடல் இல்ல இடங்கள்லயும் பரவாயில்லை. எல்லாம் தகரம் எல்லாம் விழுந்துட்டுது. தொடர்ச்சியா தண்ணி நிக்க எல்லாம் மூறி மரங்கள் சில இடங்கள்ல முழங்கால தாண்டி தண்ணி நிக்குது. இந்த நடுப்பகுதி மாதிரி இவ்விடம் இங்க நாங்க நடந்து கொண்டு போற பகுதி, முச்சக்கர வண்டி தரிப்பிடம் சரி. இதுல எங்க முச்சக்கர வண்டி விடுறது? அவ்வளவு தண்ணி குளம் மாதிரி நிக்குது. போறதுக்கான ஒரு வழியும் இல்லை. இதுல மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெள்ளம் ஒரு பக்கம் பாஞ்சு ஓடிக்கொண்டு பாக்குறேன். பாயிர பகுதியை காணுது, கண்ணுக்கு அம்பிடுது. அதை பாக்குறதுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கோம், பாயிர பகுதியை பாக்குறதுக்கு. மழையும் பெய்யுது. மழை திருப்பி வருது, வெள்ளம் அப்ப இன்னும் குறையாது. வயசுண்ணா என்ன இதோட இந்த நல்லூர் காணொலியை முடிச்சு கொள்வோம். அதுதான் உண்மையாவே என்னன்னு சொன்னா எக்ஸசைஸ் மாதிரி கிடக்குது உங்களுக்கு. நான் நல்லூர்ல எப்படி இருக்குமென்னு நான் எதிர்பார்த்து வர இல்லை. பல வீடுகள் நானும் யோசிக்கல. ஒரு 50க்கு ஏறத்தாழ 50 வீடுகளுக்கு தண்ணி போயிட்டு கடைகள் இதுல இருக்கிற ஒரு கடையில விற்பனைக்கு திறக்கல. அதுதான் திறந்தா உள்ளே தண்ணி போயிட்டு பாருங்க. இந்த ஊரில் இல்லை, நாங்கள் நடந்துற முழு பகுதியுமே வந்து நல்லூர சித்தவராக இருக்கிற கோயில் வீதியா இருக்கலாம், அல்லது இங்கே ரியோ லிங்கம் இருக்கிற பகுதிகள் இருக்கிற கடைகள் வீடுகள் எல்லாம் தண்ணி. நான் நினைக்கிறேன் இப்ப மழை விட்டு ஒரு 2-3 நாள் மழை பெய்யா விட்டா தான் தண்ணி ஓடும். தண்ணி ஓடும், இல்லாட்டி தண்ணி போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. மற்ற அந்த குளங்கள்லேயும் தண்ணி குறையணுமே. அதுக்கான பாதைகள்லாம் ஏதோ அடைச்சிருக்காம் அப்படின்னு சொல்லி அந்த முதல்வர் கதைச்சார் அண்ணா சொல்லிட்டு போறார். சரி, நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இந்த இதில் பார்க்க உண்மையாகவே என்னென்னு சொல்கிறோன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பகுதி மோசமான நிலையாக இருக்குது. நாங்கள் முழுமையாக காட்சிப்படுத்தி உங்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன். நாங்கள் ஒரு சிலர் வருவாங்க கதைச்சினாங்க, அவையில் சொன்ன விஷயங்கள் அப்படியே பதிவு செய்திருக்கிறோம், அதனால் பார்த்துருக்கிறோம், நம்மளால் காட்சிப்படுத்தியிருக்கிறோம், பார்க்கவே விளங்கும்.
இன்னொரு காலில் உங்களை சந்திக்கும் வரை விட வர போகிறோம். மற்றும் உங்கள் ராயசன். பாய் பாய். பாய் பாய்.